கயிறு போதுவா? நீ அந்த நேரம் கிடையாது. கையில நீ வந்திருக்க. ஒரு பெண்ணுக்கு கட்டிய கணவன் தான் தெய்வம். ஆமா. இருந்தாலும் ஆண்டவனை வணங்குவது தவறு கிடையாது. நானும் இல்ல அவளுக்கு தெய்வம், நீ தான் தெய்வம். அப்படியா? நான் போ. சரி, சந்திப்போம். ஒரு எது ஒண்ணு போட்டு போ. இந்த நேரம் புறப்பட்டு வருகிறேன் என்றால் யாது காரணம் தெரியுமா? என்ன சாமி? பஞ்ச பாண்டவர் சுகமோடு வாழ்ந்தவர்களை அவருடைய தாயாதி செய்த சதியினாலே போர்களும் வரையிலும் முத்தி விட்டது. 18 நாள் உத்தரையே சித்தமாக நடந்து வருகிறது. 16 முடிந்து இன்று 17வது நாள் துவக்கம். இந்த 17 நாள் யுத்தத்தை முன்னிட்டு பாண்டவர் யார் மீது யுத்தத்திற்கு செல்வதென்று ஒன்றும் தெரியாமல் வெடிக்க தவிக்கிறார். நாம் சென்று பாண்டவரை சந்திப்போமா? ஆமா சாமி, புறப்படுவோம். எங்களுக்கும் நேற்றோடு நடந்து முடிந்தது 16 நாட்களாக மகத்தான யுத்தம். இந்த 16 நாட்களாக எங்களுக்கு ஆதரவாக இருந்தீங்க. ஆனால் நாளைய துவக்கம் 17வது நாள் துவக்கம் ஆகியனாலே அந்த இழிவான குலத்திலே பிறந்த கர்ணனாகப்பட்டவன் குருச்சேத்திரம் வருகின்றான். அண்ணவனுக்கு ரத சாரதியாக மத்திய தேசத்தை ஆளக்கூடிய ஜெல்லிய மகாராஜன் ரத சாரதியாக வருகின்றார். எனக்கு ரத சாரதியாக நீங்கள் வர வேண்டுமா? 17ஆம் நாள் அந்த கர்ணனை கொல்வேன் வெல்வேன் என்று அன்று பிரதகனிருக்கேன். ஆகினாலே இன்றைய தினத்தில் எனக்கு ரத சாரதியாக வர வேண்டுமாமா? இன்றைய தினம் நான் வர வேண்டுமா? ஆமா மாமா. இன்றைய தினம் ரணகல பூமி ஏன் வர மாட்டீங்க மாமா? அந்த கண்ணனாக கொல்லாது இன்றைய தினம் நான் ரணகல பூமிக்கு வருவதில்லை. இதுவரையில் உங்களை காற்றது பெரியது. என்னை வரமாட்டீங்களா? என்னாலாக
சதி செய்கிறேனா? ஆமா மாமா, அப்படி கிடையாது. எனக்கு ரதசாரியாக வரமாட்டேன் என்று சொல்றது நியாயமா மாமா? அந்த பாம்புக்கு பயந்து நான் வரமாட்டேன். அது சாதாரண அந்த பாம்பு அல்ல மாமா, அந்த பாம்பின் மீதே நீங்கள் பள்ளி கொள்ளக்கூடியவர். அது வேறு இது வேறு. அப்படிப்பட்ட நீங்கள் வரமாட்டேன் என்று சொல்றது நியாயமே கிடையாது மாமா. என்னால ஆகாது. அது மட்டும் கிடையாது மாமா. என்ன மாமா, அந்த மாதிரி மாமா, எங்களுக்கு ஐவருக்குரிய தேவியை அந்த பாவியாக துச்சாதனம் அந்த அஸ்திராபுரம் வீதியிலே ஒரு வெறி பிடித்த நாய்க்கு எத்தன்மையாக இழுத்து வருவார்களோ அது போன்று தரதரம் என்று இழுத்து வந்து சபா மேடை மீது அண்ணவனுடைய வஸ்திரத்தை கலைய செய்யும் போது, அண்ணா அரியரி கோவிந்தா அச்சுதா நந்தா அநாத ரத்தகா கமல கண்ணா கார்மேக வண்ணா என்று கூக்குரலிட்ட என்னுடைய தேவி அந்த நேரம் மறைமுகமாக நின்று மாலா துயில் அழித்து என்னுடைய தேவியினுடைய மானத்தை காப்பாற்றுவீங்க. அன்று காப்பாற்றவில்லை என்றால் அன்றைய தினத்திலே நாங்கள் அனைவரும் ஆண்டு போயிருப்போம் மாமா. அப்படி மாலா துயில் அழித்து என்னுடைய தேவியினுடைய மானத்தை காப்பாற்றுவீங்க. அண்ணா பிறந்தவர் அண்ணா மானம் பறிபாகிறது அண்ணா என்று அழைத்த போது மாலா துயில் அளித்து மானத்தை காத்தன். இது தவறா? தவறு கிடையாது மாமா. தவறு என்ன நான் சொல்ல. அன்று காப்பாற்றின நீங்கள் இன்று என்னால் வர முடியாது என்று சொல்றது நியாயம் கிடையாது. ஆமா ஆமா ஆமா, அது மட்டுமா மாமா? அந்த அன்றைய தினத்தில் 13ஆம் நாள் சண்டை. அந்த 13ஆம் நாள் சண்டையிலே என்னுடைய மகன் ஒப்பற்ற மகன் அபிமன்னனை அந்த துரியநாதிகள் அனைத்து பேர்களும் சூழ்ந்து கொண்டு கரம் வேறு கால் வேறு சிரம் வேறு அறுத்தெறிந்தார்கள். அந்த பாவிகளை எப்படி ஆகிலும் நான் கொல்ல வேண்டும் என்று தெரிவித்தேன். அந்த சைந்தியவன் சைந்தியவனை கொல்ல பொருட்டாக இருக்கின்ற போது வச்சுனா அந்த சைந்தியவனை புறப்படும் மாமா போகலாம். அந்த திருச்சேத்திர பூமியிலே என்னுடைய வார்த்தைக்கு பதில் உரைக்கவே கூடாது. மாமா, உன்னுடைய வார்த்தை மீறி நான் எப்பொழுது நடந்திருக்கேன் மாமா? ஒரு சமயம் மாறிவிட்ட மாமா. இந்த ஆகாயமான சாட்சியாகும், இந்த பூமாதேவி சாட்சியாகும், உன்னுடைய திருநாம சாட்சியாகும். உன்னுடைய வார்த்தை மீறி அந்த குருச்சேத்திர பூமியிலே நடக்க மாட்டேன் மாமா. சத்தியம். ஆமா நீங்கள் ரதம் ஓட்டுவதற்காக என் உடன்பிறவா சகோதரன் இடத்தில் ஒப்புதல் வாங்கி வந்திருக்கின்றீர். ஆமா, ரதம் ஓட்டுவதை விட்டு இங்கிருந்து செல்லக்கூடாது. நம்முடைய வரவை நம்மோடு சண்டை செய்ய வந்திருக்க பசங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஆகையால் நீ சங்கடவத்தை முழங்கு. என்ன இந்த ஜெல்லி ரதம் ஓட்ட யாரோ இருந்தாலும் எதிர்த்து வரலாம். அவன் என்ன சொன்னான்? தபதவன் ஓடி வந்து
என்னத்துக்கு ஏய் வா- வாய் தானே வாய் நானா? உன்ன ஏய் தப்பி தள்ளிடு பாரு விழுந்தா அவ்வளவுதான் பத்தியா விழுந்தா அவ்வளவுதான் போடுவேன். அதான் நசிங்க போடுவேன். காலை ஏறி அந்த பக்கம் உயிர்க்கணும் சொன்னா பத்தியா உங்க ஆளு விழுந்தா அவ்வளவுதான் நசிங்க போடுவேன். அவனிடத்தில் என்ன வார்த்தை அடகிரிடி என்று பெயர் கொண்ட விஜயாலி கிரீடி என்று பெயர் கொண்ட விஜயாலிதான் சுதர்சன ஏவல் செய்ய மத்திய கூட வரம் கொண்டு நேடியும் ரூபமாகி அந்தந்த விராட தேசத்தில் சத்திய புகுந்தார் தேவையாடே மறுபடிய அரவ கொண்டு சிவமா அந்த பாம்பு வச்சுன்னு என்ன கூட்டினா இது பாரு பாம்பு சரியா? இது பாரு பாம்பு டேய் ஆ? என்ன கோச்சிக்கிற உன் பாட்டுக்கு நான் குறைக்கிறேன் வேற என்ன ஏய். ஏய் முடியாது மாட்டாங்க ஏய் ஏய் யார் வர குறைக்கிறான் ஏய் கண்ணா போங்க ஏய் சரி கண்ணோடா கண்ணா போங்க போங்க ஏய் போ கண்ணா போங்க யார் கண்ணு வேணாம். போங்க போங்க ஏய் கண்ணா போங்க ஏய் போ ஏய் வாங்கடா டேய் தேவையா டேய் போடு அந்த நாகத்தை வச்சுக்கிட்டு திருகு போறனால திருகு போறனால உன் பாடு நீ பேசிட்டே அவன் கத்தி கடுக்கட்டும் மானு கட்டுறேன் வாழ பாக்கலாம் யார் ஏய் நீ முன்னாடி கேக்குறான் மானு கட்டுறேன் வாடா என்ன தெரிஞ்சு கண்டி வாழ பாக்கலாம் கண்டிங்க வாடா யார் எம்எல்ஏ மாட்டான்றா அவன் கேக்குறான் மானு அர்ஜுனே கட்டுறேன் ஏய் நீ எம்எல்ஏ வா ஏய் ஏய்யா எம்எல்ஏ மாட்டா ஏய் ஐயோ யார் ஏய் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நான் கேக்க முடியா போடு ஓய்ஸ் புடுவா அர்ஜுனா ஆமா ஒருத்தர் நீ ஏன் பாரத்தை எறி வேண்டும் ஒருத்தனா ஒரே ஒரு அந்த வெற்றியாளர் தெரியாது ஏய் வாடா 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 என்னடா நாய் பறிங்க வாடா வாடா ஏய் யார் நாய் பறிக்கிறாரு வாங்க வாடா சங்கரா சிவனே என்றான் எப்படி பாருங்க ஏய் என்னத்துக்கு நிறுத்துற இல்ல ஆ எப்படி பாருங்க கேக்குறாரு அண்ணவனுக்கு சிரசுக்கு நான் பாட முடியாம செய்ய போறேன் வேண்டா வேண்டா யோ வந்திருப்பதோ மாய கண்ணன் கிரியா என்ன வேணாங்க சொல்றாரு பாருங்க தெரியும் ஏண்டா இப்பதான் எனக்கு கோபம் வருது என்ன நான் அப்போதே சொன்னேன் துரியனுக்கு என்ன இந்த ஜல்லியன் வந்தால் ஏய் என்னோடு வளவார்த்தை ஆடாமல் ஏய்
ரதத்தை மட்டும் ஓட்ட சொல்லி அனுப்பு. அப்படி எதிர்த்து வாவாட்டை ஆடினால் போற விட்டுருவேன். அப்ப யாரு அவனை பார்த்து பயப்படுறேன்? நான் வாடான்றீங்க சொல்லு கேட்டா. ஆமா என்ன என்ன பொறுப்பா? உன்னுடைய வார்த்தை கேட்டு மானப்பிரியோகம் செய்து அதில் வெற்றி பெற்றால் அந்த வெற்றியில் உனக்கு பங்குண்டு என்ற எண்ணமா? என்னிடத்துல தோற்க கூடாது எண்ணம். என்னது? ரத ஓட்டுவதில் கிடைப்பதல்ல வெற்றி, மானப்பிரியோகம் செய்வதில் கிடைப்பதுதான் வெற்றி. அவன் திறத்துக்கு நேரா செய்ய போறேன். முடிச்சா ரதத்தை ஓட்டு. எனக்கு உபாயம் சொல்லாது. இந்த குருச்சத்திர வந்திருப்பது கண்ணன். அந்த ஆட்டவன் ஏதாவது சூழ்ச்சிகள் செய்தாலும் செய்து விடுவார். என்ன செய்தாலும் பரவாயில்ல. அதான் தெரியல. அதுதான் ஆலோசனை சொல்றேன். சொல்றேன் செய்ய முடியாது. முடியாது. நான் போகும் நேரத்தில் ஆண்டவன் மோதலான கண்ணே வேற 11 அங்குலம் பூமியில இருக்கிற மாதிரி 11 அங்குலம் பூமியில இருந்தார். ஆகையால் அர்ஜுன வடிவங்கள் எனக்கு கிடைத்தது. என்ன இன்னொரு முறை பானப்பிரியோகம் செய்கிற மாதிரி. இன்னொரு முறை பானப்பிரியோகம் செய்வதா? ஆமா. நாகவே என்னுடைய தாயாருக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றேன். போர்க்களத்தில் உன்னை ஒரு முறை தான் பானப்பிரியோகம் செய்வேன், மறுமுறை தொடமாட்டேன் சத்தியம் என்று சத்தியம் செய்திருக்கின்றேன். ஆகையால் எங்காவது சென்று பிழைத்துக் கொள். என்ன உன் தாயாருக்கு நீ இப்ப சத்தியம் செய்தாயோ அத்தனை போல் என் தாய்க்கு நான் சத்தியம் செய்திருக்கின்றேன். நீயுமா? ஆமா. என்னவென்று? இதோ தினமர் காண்டிவன். இந்த காண்டிவனும் இந்த கண்ணனும் ஒரு நேரத்தில் காண்டவனுக்கு நீ இருக்காங்க. நெருப்பு இங்க கொடுத்துனாங்க. ஆமா. மூஞ்சிகளை பத்தியா? எல்லாம் முத்து பாங்க சொல்லாம நல்லா இருந்தீங்களா? அப்போது என் தாயருக்கு நான் சத்தி இருக்கிறேன். நம்ம குலத்தை கருவறுத்தவனை என்றைக்கு தான் கொள்வேன் என்று என் தாய்க்கு நான் சத்தி இருக்கிறேன். என் சத்தியம் நிறைவேற வேண்டும். என்னை இன்னொரு முறை பாடத்தில் செய்தால் இந்த அர்ஜுனனும் 14 லோகத்தில் இருந்தாலும் சரி நாகவே அர்ஜுனன் வந்து அப்ப நீ என்ன பண்ண போறீங்க? நாகமே நானும் 6 அறிவு படைத்த மனிதன். ஆமா. நீயோ ஊர்ந்து செல்லும் பாம்பினத்தை சார்ந்த இருந்தாலும் நீ இச்சாதாரி இனத்தை சார்ந்தவன், பேசும் வல்லமை படைத்தவன், நினைத்த நேரத்தில் உருவத்தை மாற்றக்கூடிய வல்லமை உடைய உன்னை காப்பாற்றியே. நான் சத்தியம் செய்ததாக நான் தெரிவிக்கும் போது நீயும் சத்தியம் செய்திருப்பதாக தெரிவிக்கின்றாய். நான் செய்த சத்தியத்தை நான் காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கின்றேன். நீயும் அந்த வார்த்தையை தெரிவிக்கின்றாய். இதில் யார் சத்தியத்தை யார் காப்பாற்றுவது எங்காவது சென்று நினைத்துக் கொண்டாகவே நான் எங்காவது சென்று வைத்துக் கொள்வதா? நாகவே அடுக்கல் கொடுத்து ஒரு நாளைக்கு வேண்டும் என்று வாழ்வுறுத்தியை நான் வளர்த்து வந்தா எதிரி பாடம் பற்றி உன் உயிர் பிரிவது நிச்சயமா தான் சரி. நான் உயிரோடு இருந்து கண்ணால் தாங்க என்ன ஆகாது. இதை படம் எடுத்து என் படத்தை கேப்டன் விளையாடி என் உயிரை போக்கு கொள்வதா?
எண்ணெய் ஊற்றி ஒரு நாகாசுரத்தை வளர்த்த அந்த நாகமும் மடிந்தது. இவருடைய நிலைமையை ஆமாமாமா இதுதான் சமயம். விஜயபானத்தை தூக்கி வாங்கி மர்மமாய் என் கலத்தானே மலமோ பாவி என்னமாய் கொள்வேன் சாமி. மாமா மாமா அந்த தேர்தட்டிலே இருப்பது அது கர்ணம் கிடையாது மாமா. என் அண்ணா தர்ம அண்ணாவை தூக்கி வந்து இந்த தட தேர் வீதியில் அமர்த்தி வைத்திருக்கிறான் துரியன் ஏதோ சூது செய்து. அதனாலே நான் பான பிரயோகம் செய்ய மாட்டேன் மாமா. அர்ஜுன மாமா இருப்பது கர்ணன் தான். உடைய அண்ணா தர்மரே அல்ல. என் வார்த்தை கேள். அண்ணன்டா ஆமா. நீ என்ன மாசியோ பிறந்து விட்டது. மனிதனாக பிறந்தால் சந்தேகம் இருக்கவே கூடாது. அது விஷம் பொருள். உன்னுடைய சந்தேகம் தீர வேண்டும் என்றால் உன்னுடைய வாடி கூடாரத்தில் சென்று என்னுடைய அண்ணாவை பார்த்துவிட்டு அதன் பிறகுதான் நான் பான பிரயோக செய்வேன் மாமா. நல்லது. புறப்பட்டு அண்ணனை பார்த்து விட்டு வா. அண்ணா தம்பி அர்ஜுனா தாங்களுடைய திவ்ய பகவான் சமூகத்தை தம்பி அர்ஜுனன் அநேக கோடி வந்து ஆசீர்வாதம் எழுந்திருப்பாய். குருஷேத்திரம் தந்தாயே. ஆமா. அந்த கண்ணனை கொன்றாயா? அண்ணா அந்த குருச்சேத்திர பூமியிலே தேர்தட்டிலே இருப்பது அந்த கர்ணன் கிடையாது. உன்னுடைய முகப்போர் எனக்கு காட்சி அளித்தது. அதனாலே என்னுடைய அண்ணாவை பார்த்து விட்டு தான் மறுபடியும் மானப்பிரயோகம் செய்வேன் என்று ஓடி வந்தார். அப்படி கண்ணனை கொல்லவில்லையா? இல்லையண்ணா நீ கட்டாய். காண்டிவன் கட்டது கையில் இருப்பது பில்லா அது புல்லா. அழகாக வந்து பாடு கட்டுமே. அந்த குருச்சேத்திரம் சென்று அந்த கர்ணனை கொண்டு விட்டாயா என்று கேட்டார். அண்ணா அந்த தேர்தட்டிலே இருப்பது கர்ணன் முகம் தெரியவில்லை. உன்னுடைய முகப்போல் எனக்கு காட்சி அளித்தது. ஆகையினால் சந்தேகப்பட்டேன். வந்து உன்னை பார்த்து விட்டு அதன் பிறகு பாணி பிறகு செய்யலாம் என்று வந்திருக்கிறேன் அண்ணா என்று தெரிவித்தேன். ஆனால் அர்ஜுனா அந்த கர்ணன் இடத்தில் இருக்கக்கூடிய நாகாசுரத்துக்கு பயந்து புறமுதுகு காட்டி ஓடி வந்திருக்கிறாய். உன்னுடைய கரத்தில் இருப்பது வில்லா அல்லது புல்லா என்று என்னுடைய காண்டிபத்தை இழிவாக பேசிவிட்டார். அன்றைய தினத்தில் நாம் அந்த காண்டவ வரத்தை அழிக்கும் போது சூரிய பகவானாகப்பட்டவர் மகன் அளித்த இந்த காண்டிபத்தை யாராவது இழிவாக பேசினால் அன்னவரை கொல்வேன் வெல்வேன் என்று அன்று பிரகடனிட்டேன். அதன் பிரகாரம் என்னுடைய அண்ணா இந்த காண்டிபத்தை இழிவாக பேசிவிட்டார். ஆகினால் தான் பான பிரயோகம் செய்தேன். ஆமா ஆமா அண்ணனை கொன்று விட்டார். உன்னுடைய சப்தம் நிறைவேறி விடுமா? ஏமாமா
என்னுடைய காட்டை பத்தி இழிவாக பேசினாரு. அப்படிதானே? ஆமா. உற்றார் உறவினர் பெற்றெடுத்த தாய் தந்தை தமையன்மார் எவர் இருந்த போதிலும் காண்டிபத்தை இழிவாக பேசினால் அன்னவர் கொள்வேன் என்று பிறந்த கண்டிருக்கேன். இதற்கு இறை எடுத்த காண்டிபத்திற்கு இறை தேவை மாமா. அதான் எனக்கு அந்த சொன் கம்பத்தில் எய்தப்ப ஆமா. என்ன வைத்தனா அந்த ஆசார துணி மீது என்னுடைய வானப்பிரேதம் செய்யும் போது அதில் இருந்து 2 வேதாளங்கள் மாண்டது என்ன மாமா காரணம்? யாரு காரணம் இந்த தருமர பாசனையில தன்னந்தனிமையோடு இருக்கிறார். தெரியன் இதை அறிந்தான் 2 வேதாளத்தை அனுப்பினான். தருமரை கொல்ல மாட்டாரு. நான் இருப்பது அவன் நினைவு கூற வேண்டும். நான் யாசத்தேன் ரதத்தில் இருப்பது கண்ணன் தான். இருந்தாலும் அண்ணா தருமருடைய முகாரவந்தம் போல் காட்சியளிக்க செய்தது நானே. ஏன் நாம் அவ்விடத்தில் இருந்திருந்த இவ்விடத்திலே தருமர் மடிந்திருப்பார். என்னுடைய அண்ணா மடிந்திருப்பார். ஆமா. அதனால் நான் வந்து என்னை பார்த்த உடனே அந்த 2 வேதாளங்களும் ஒளிந்து கொண்டுதான் உன்னை கண்டதுமே மறைமுகத்தோடு நின்றது அருகிலே. இதுதான் சமயம் என்று என்னுடைய பானப்பிரயோகம் பட்டு அந்த வேதாளங்கள் மாண்டது. சென்று அண்ணனிடத்தில் விடைபெற்றுக் கொண்டு புறப்படும் போகலாம். அண்ணா அவர் செய்து விட்டேன் தம்பி. மண்ணு தருவா அண்ணா. ஆமா. அவருடைய நாளே உள்ளடக்கமாக நின்றது. பாவம் பரிதாப நிலை. கொஞ்ச நேரத்துல நம்ம சாவு போறோமேன்னு பயந்துட்டோம். யாரு சண்டைக்கு பயந்து ஓடி போறாயோ விஜயம் பின்னங்கால் பிடரியில் பட பயந்து ஓடிய அவருடைய வார்த்தை சென்று தைரியத்தை சொல்லி கொம்பு சீவி கொண்டாந்து அந்த பொறுங்கால் பிடிக்கிறவன் அவருடைய மாமா பொறுங்கால் இது ஆண்ட